பண இயக்கம் இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். இயக்கம் இயக்கமாகவே இருக்க வேண்டும். தயக்கம் இருக்கவே கூடாது. அந்த தயக்கம் தான் மைனஸ். டோர் லாக். டோர தொறக்கிறதுக்கான சாவி. ஸ்ரீ வசி வசி சுவாக. சூப்பரான ஒரு ஒர்த்து. இது சிம்பிளா சொல்லுவோம். இது காசா, பணமா? எவ்வளோ செலவாயிற போகுது? சரணாகதியோடு, நம்பிக்கையோடு செஞ்சா இது கண்டிப்பா நடக்கும். அதனால தான் இவ்ளோ விளக்கத்தையும் சொல்லிட்டு நான் சொல்றேன். எல்லாமே மூட நம்பிக்கை கிடையாது. முன்னோர்கள் குடுத்தது எல்லாம் முத்துக்கள். எல்லாமே சொத்துக்கள். கரெக்ட்டா சரியான நேரத்தில நம்மளுடைய ஒர்க்கை சார்ந்த சில விஷயங்கள் தடங்கலாம். தடம் தடுமாறக்கூடாது. என்னைக்குமே திடம் திடமாக இருக்க வேண்டும். உடம்பு உடம்பாக இருக்க வேண்டும். எண்ணம் எண்ணமாக இருக்க வேண்டும். அதெல்லாம் இருக்குமா இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில? பிரஷர், டென்ஷன், இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், திருஷ்டி, பொறாமை, பொறுப்புகள், நெருப்புகள் எல்லாத்துக்குள்ளயும் நம்ம நின்னுகிட்டு கருகாம இருந்தா எப்படி? அப்போ ஒரு கோட் ஒண்ணு தேவைப்படுது பார்த்தீங்களா? முன்னாடிலாம் அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தவங்களோட உதவி செஞ்சாங்க. "உனக்கு இல்லையா நான் தரேன். எனக்கு இல்லையா நீ வாங்கிக்கோ." இந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி இருந்துச்சு. இன்னைக்கு யார்கிட்ட இருக்கு? இன்னைக்கு ஒரு ரோஜா பூக்கறதுக்கு முன்னாடியே கறிக்கிறாங்க. பிளாசம் பட்ன்னு சொல்றாங்க. என்னைக்கு அந்த முட்டையோடயே கட் பண்ணி தூக்கி போட்டுர்றாங்க. எங்க மலர விடுறாங்க? அதுல எங்க வாசம் வருது? சுவாசமும் போயிடுது. ஸோ, அதனால தான் இந்த காலகட்டத்துக்கு என்னைக்கோ கணிச்சு வைக்கிறாங்க. இந்த இந்த பிரச்சனைக்கு இதுக்கெல்லாம் பரிகாரம். இத செய். உழைக்க மறுக்காத. தூங்காத. தூங்கறதுக்கு ஒரு இருக்கா? எத்தனையுமே இந்த பரிகாரத்த செய்து, பிளஸ் உன்னுடைய உழைப்பும் சேரு. அன்னைக்கு வெற்றி தான் நிற்கும். அதுதான் எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட். ஸோ, எல்லாமே சரிவர இயங்க வேண்டும். அங்கே குறை இருந்தால் நிறைக்கான விஷயத்த ஃபில்லப் பண்ணும். அன்னைக்கு என்னைக்குமே வெயிட் இருக்கும். மேக்னெட் மாரி நம்ம என்னைக்குமே எனர்ஜி ஒரு ஈர்ப்போட இருக்க வேண்டும், பொலிவோட இருக்க வேண்டும், காந்தீகமா இருக்க வேண்டும், காந்த சக்தியோடு இருக்க வேண்டும். அத்தனை பரிகாரங்களும் ஈர்ப்பை கொடுக்கக்கூடிய விஷயம். நம் முன்னோர்கள் கொடுத்தது. அற்புதமான ஒரு பரிகாரங்கள். இந்த பரிகாரம் ஆண், பெண் 2 பேருமே செய்யலாம். படிக்கிறவங்க செய்யலாம். நான் நல்லா படிக்கணும்னு கூட எழுதி வைக்கலாம். இந்த மருதாணி விதை, அரசாணி விதைன்னு பேரு. ஒரு விதை போடுறதுக்கு, முளைக்கிறதுக்கு சில பேரு ஒரு காலம் வேண்டும். அதுக்கு ஒரு தாளம் வேண்டும். அதற்கு ஒரு ஆழம் வேண்டும். இந்த ஆழம், காலம், தாளம் இந்த 3மே நம்மளுடைய இயற்கை அண்டம், கண்டம், பிண்டத்தோடு இணைக்கக்கூடிய அந்த டெக்னிக் தான் பரிகாரங்கள் எல்லாம். ஸோ வெள்ளிக்கிழமையில ஆரம்பிங்க. வெள்ளி சல்லி அள்ளித்தரும். சொல்லி வச்சு அடிக்கிற ஒரு வார்த்தைங்கிறத வெள்ளிக்கிழமை பண்ணுனோம்னா செம நம்பிக்கையோடு, கான்ஃபிடென்ட்டோடு, சரணாகதியோடு செய்யுங்க. எல்லா பரிகாரங்களையும் வெற்றியை தரும். உங்களோட உழைப்பு வீண் போகவே போகாது. நல்ல விஷயத்த மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.